வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா. ஃபஸ்ட் அப்ளிகேஷன் இதில் பண்ணலாம். அண்ட் லாங் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு வயர். ஏற்கனவே லாங் யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு வயருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு lambda divided by 2 pi epsilon naught into r நம்ம பார்த்தோம். where r is the distance from the line charge. ஸோ இது வந்து நம்ம கூலம்ஸ் லா யூஸ் பண்ணி நம்ம டெரைவ் பண்ணோம். கூலம்ஸ் லா யூஸ் பண்ணி டெரைவ் பண்ணுறப்ப லென்த்தி டெரிவேஷன்ஸ் வரும். அது போர்டில் கேட்கலாம். பட் நம்ம கால்குலேஷன் பர்பஸ் போகிறப்போ ஈஸியாக அப்படின்னா காஸ் லா யூஸ் பண்ணி நம்ம செய்ய முடியும். சப்போஸ் இது ஒரு லைன் சார்ஜ் டென்சிட்டி, லாங் லைன் சார்ஜ், லாங்னு வச்சுக்கோ. அதில் வந்து ப்ளஸ் கியூ சார்ஜ் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் யூனிஃபார்ம்லி ஓவர் த என்டையர் length, where lambda is equal to line charge density is equal to charge by unit length. அதோட லென்த் வந்து நம்ம எல்னு வச்சுக்குவோம். ஸோ இதில் லேம்டா லைன் சார்ஜ் டென்சிட்டி இஸ் லேம்டா. ஸோ இதை நம்ம காஸ் லாவை அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிமெட்ரி வரும். ரெண்டு டைப்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருக்குது, ஸ்பெரிக்கல் சிமெட்ரி அண்ட் சிலிப்டிக்கல் சிமெட்ரி. இதில் எந்த டைப் சிமெட்ரி வருதுன்னு பார்ப்போம். சப்போஸ் இந்த ஒரு கிளாஸ் எடுத்தோம், லைன் சார்ஜ் இப்படி இருக்குது, அது உள்ளே போட்டோம்னா, அது உள்ளே இப்படி வச்சோம்னா அந்த சென்டர்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் சென்டர்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெண்டும் சேமாக தான் வரும். பார்க்க போனால் சப்போஸ் நம்ம இப்படி பார்ப்போம். லைன் சார்ஜ் இருக்கிற போது ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னு பார்க்குற போது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் சேம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் திஸ் பாயிண்ட் பி இஸ் ஈக்குவல் டு 1/4 pi epsilon naught into charge divided by r square. ஸோ இது எல்லாமே கான்ஸ்டன்ட்டு, பட் இது ஒன்று தான் வேரி ஆகுது. இட் மீன்ஸ் இந்த லைன் சார்ஜில் இப்படி இருக்க போது இந்த இடத்துல ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்டன்ஸில் எல்லா பாயிண்ட்டையும் சுற்றி இருக்கிற எல்லா பாயிண்ட்லையும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேமாக தான் இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆரை பொறுத்து தான் வேரி ஆகுது. ஸோ அட் எ டிஸ்டன்ஸ் ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேம். ஸோ இதில் என்ன சிமெட்ரி இருக்கும்? திஸ் லைன் சார்ஜ் will have cylindrical symmetry. Cylindrical symmetry எப்படி வரும்? சப்போஸ் நம்ம இந்த பாயிண்ட்டை பார்க்குறப்போ இந்த பாயிண்ட்டுக்கு பார்த்தா மறுபடியும் ஒரு ரிங் வரும். இந்த பாயிண்ட்டுக்கு பார்க்குறப்போ மறுபடியும் ஒரு ரிங் வரும். இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது மறுபடியும் ஒரு ரிங் வரும். ஸோ எல்லாத்தையும் இந்த பாயிண்ட்டை பார்ப்ப மறுபடியும் ஒரு ரிங் வரும். எல்லா பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறப்ப இது ஒரு சிலிண்டர் வரும். சிலிண்டர் எப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இப்போ இங்கே ஒரு லைன் சார்ஜ் உள்ளே இருக்குது. அதை சுற்றி ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஆர் ஒரு சர்க்கிள் வரும். அதுக்கு கீழே இன்னொரு பாயிண்டில் பார்த்தா இன்னொரு சர்க்கிள் வரும். கீழே பார்த்தா இன்னொரு சர்க்கிள் வரும். எல்லா சர்க்கிளையும் நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிது சிலிண்டர். ஏன்னா இப்போ பல ரிங் இருக்கு இல்லையா, ரிங் எல்லாத்தையும் ஒன்றா ப்ரெஸ் பண்ணோம்னா சிலிண்டர் கிடைக்கிது இல்லையா. அதுமாரி இட் ஹஸ் காட் சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரி. ஸோ சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரிங்கிற போது இதுதான் காசியன் சர்ஃபேஸ். ஸோ காசியன் சர்ஃபேஸ் இஸ் cylinder. Okay, Gauss surface cylinder. So we will construct a Gaussian surface around it at a distance of c. இங்கேருந்து ஒரு சர்டன் போர்ஷனுக்கு பண்ணிக்குவோம். ஸோ திஸ் இஸ் த Gaussian surface of length L. ஸோ அதோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர் வந்து என்ன ஆர். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷன் இருக்கும்? பாசிட்டிவ். அதனால் ரேடியலி அவுட்வர்ட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரேடியலி அவுட்வர்ட். இல்லை எத்தனை இந்த திஸ் இஸ் இமேஜினரி சர்ஃபேஸ், இமேஜினரி சிலிண்டர்
அதை தான் நம்ம காசியன் சர்ஃபேஸ் சொல்கிறோம். அந்த கண்டக்டர் சார்ஜை சுற்றி நம்ம ஒரு இமேஜினரி சிலிண்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். ஸோ அது சிலிண்ட்ரிக்கல். ரொம்ப சிலிண்ட்ரிக்கல் என்னென்ன ஃபேஸ் இருக்கும்? ஒரு டாப் ஃபேஸ், ஒன்று டாப் ஃபேஸ், ரெண்டாவது பாட்டம் ஃபேஸ், மூணாவது கர்வ்டு சர்ஃபேஸ். ஸோ இந்த சார்ஜ் உள்ளே இருக்கிறதுனால ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட்வேர்டு டைரெக்ஷனில் இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதனால சார்ஜ் என்க்ளோஸுங்கிற போது காசியன் சர்ஃபேஸ் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ளக்ஸ் வந்து எவ்வளவு ஃப்ளக்ஸு அந்த காசியன் சர்ஃபேஸ் என்க்ளோஸ் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ நெட் ஃப்ளக்ஸ் in the first surface plus flux in the second surface plus flux in the third surface. First surface பார்த்தோம்னா இது எப்படி இருக்குது? இந்த சர்ஃபேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்கே வந்து இந்த பக்கம் போயிட்டுருக்குது. சப்போஸ் ஒரு ஸ்மால் ஏரியா எடுத்துக்கிட்டோம்னா டிஏன்னு வச்சுக்கோ. ஸோ அந்த டாப் ஃபேஸில் சப்போஸ் இந்த டாப் ஃபேஸு இது கர்வ்டு ஃபேஸ், பாட்டம் ஃபேஸ், டாப் ஃபேஸ், பாட்டம் ஃபேஸ். நம்ம டாப் ஃபேஸ் பார்க்குறோம். டாப் ஃபேஸில் பார்த்தா எப்படி இருக்கும்? டாப் ஃபேஸில் ஸ்மால் ஏரியா எடுக்கிறோம். அந்த ஏரியா வெக்டர் அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும், அந்த ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ இது டிஏ வெக்டர் ரெண்டுத்துக்கு இடையில் உள்ள ஆங்கிள்னா 90 டிகிரி. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன வரும்? ஸோ நெட் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் இ டாட் டிஎஸ் வெக்டர். ஸோ டிஏ வெக்டர் இங்கே ஏரியா எஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஏன்னு எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு டிஏ இன்ட்டு காஸ் ஆங்கிள் என்ன வரும்? ஆங்கிள் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியா வெக்டருக்கும் உள்ளது 90 டிகிரி. காஸ் 90 என்ன வரும்? காஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. என்ன 0 இன்ட்டு இ இன்ட்டு டி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த ஃபேஸில்? டாப் ஃபேஸில் 0. இட் மீன்ஸ் ஹியர் 0 electric flux due to net flux என்ன வரும்? ஃப்ளக்ஸ் அந்த டாப் கர்வ்டு சர்ஃபேஸ், பாட்டம் சர்ஃபேஸ். பாட்டமுக்கு சேம் தான் வரும். ஏன்னா பாட்டம் ஃபேஸ் எப்படி வச்சுக்கிட்டோம்னா இந்த ரெண்டு ஃபேஸ் மட்டும் இங்கே ஒரு ஸ்மால் ஏரியா எடுத்துக்கோம் டிஏ. ஸோ இந்த பாட்டம் ஃபேஸ் எப்படி இருக்கும்? அதோட கீழே வெர்டிக்கலி டவுன்லோடாக இருக்கும் டிஏ வெக்டர், ஏரியா வெக்டர் ஃபார் த ஸ்மால் போர்ஷன் ஆஃப் ஏரியா. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? இது பாசிட்டிவ் சார்ஜுங்க ரேடியலி அவுட்வேர்டாக இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கு இடையில் ஒரு ஆங்கிள் 90. சேம் பாட்டமுக்கு பார்த்தோம்னா ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ் பாட்டம் ஃபேஸ் கொடுத்தோம்னா இ இன்ட்டு டிஏ இன்ட்டு காஸ் ஆஃப் 90. E into dA into cos of 90. Cos 90 is equal to 0 is equal to flux is equal to 0 into anything 0. So in the portion flux வந்து 0. Third phase பார்ப்போம். Third phase என்ன? curved surface. இந்த curved surfaceல நம்ம வந்து இந்த curved surfaceல சிலிண்டர் இருக்குது curved surface. இந்த கர்வ்டு சர்ஃபேஸில் நம்ம ஒரு போர்ஷன் ஆஃப் ஸ்மால் ஏரியா டிஏ. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் எப்படி வர்றதுனால அதுக்கு பர்பண்டிகுலராக தான் டிஏ வெக்டர், தட் இஸ் ஏரியா வெக்டர் ஃபார் தி ஸ்மால் ஏரியா. அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேம் டைரெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ தீட்டாவில் இருக்குது 0 டிகிரி. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஃபார் 3 கர்வ்டு சர்ஃபேஸ்னால் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இதுக்கு 3, this is 2 is not 0, 2 is equal to 0, 3 0 இல்லை 3க்கு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் equal to E டாட் dA which is equal to E into integral of E into dA into cos theta
cos theta, theta is equal to 0 for the third phase. ஏன்னா தேர்ட் ஃபேஸில் இந்த கர்வ்டு சர்ஃபேஸில் இந்த ஏரியாவில் டிஏவும் இந்த டைரெக்ஷனுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷன், தட்ஸ் வை தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. காஸ் இது காஸ் 0 வரும், காஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஃப்ளக்ஸ் இந்த தேர்ட் சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு இன்டெக்ரல் dA, ஆர் ஃப்ளக்ஸ் இந்த தேர்ட் சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு ஏரியா. ஏன்னா இன்டெக்ரல் ஆஃப் சின்ன ஏரியாவை இன்டெகிரேட் பண்ணுறப்ப டோட்டல் ஏரியா நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயும் செகண்ட் ஃபேஸ்லேயும் ஃபஸ்ட்டு ஃபேஸில் டிஏ வெக்டர் எப்படி இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குது, 90 டிகிரி ரெண்டுத்துக்குள்ள தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி, 90னா காஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 0. பாட்டம் ஃபேஸில் பார்த்தோம்னா டிஏ வெக்டர் டவுனில் போகுது அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரெக்ஷன் இருக்குது. ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரேடியலி அவுட்வர்ட், பாசிட்டிவ் சார்ஜ்னா ரேடியலி அவுட்வர்ட். ஸோ இப்படி போகிற போது 90 டிகிரி இருக்குது ரெண்டுத்துக்கு இடையில். ஸோ காஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபேஸ் நம்பர் 2க்கும் 0. தேர்ட் ஃபேஸுக்கு என்ன வரும், ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏரியா. ஏரியா என்ன வரும், ஏரியா. ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்ட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் காசியன் சர்ஃபேஸ். ஏன் காசியன் சர்ஃபேஸ்ன்னு கொடுத்துருக்கோம், காசியன் சர்ஃபேஸே நம்ம காசியன் சர்ஃபேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அந்த சர்ஃபேஸில் தான் டாப்பில் பாட்டமில் அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸில் ஃப்ளக்ஸ் எடுக்கிறோம். ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ சிலிண்டர் வரும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் எ சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 2πrl. πrl ஏன் 2πr கர்வ் சர்ஃபேஸ்னா πr இன்ட்டு எல். 2πr ஏன்னா நம்ம 9th படிச்சிருப்போம், ஒரு சிலிண்டருக்கு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2πr, அதோட லென்த் எவ்வளவு, லென்த் வந்து எல். ஸோ இதோட லென்த் எல்லுங்கிற போது 2πr. ஸோ இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் இன்ட்டு எல். ஸோ திஸ் இஸ் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. நம்ம காஸ் தியரத்தை ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்ட்டு ஏரியா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்ட்டு ஏரியா, ஆர் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் என்க்ளோஸ்ட் டிவைடட் பை எப்சிலான் நாட். ஸோ ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா ஃப்ளக்ஸ் is equal to E into area. E into area. Area is equal to 2πr into L is equal to 2πr. E into area is equal to charge enclosed. Charge enclosed in a plus Q divided by epsilon naught. So electric field is equal to charge number charge. See charge is equal to line charge density is equal to charge by length. For length, line charge density is equal to which is equal to, so Q is equal to lambda into L. So Q ku value lambda L போடலாம். So E into 2πr L is equal to lambda into L divided by epsilon naught. So இந்த L cancel பண்ணிடுவோம். So electric field due to this line charge is equal to lambda by 2pi epsilon naught into r. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நம்ம by using Coulomb's law நம்ம ஏற்கனவே நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு எ லாங் ஸ்ட்ரைட் கண்டக்டர் இஸ் equal to lambda by 2pi epsilon naught into r. So this is the electric field, direction, magnitude of electric field due to line charge. So first என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு லைன் சார்ஜ் எடுக்கிறோம், சிமெட்ரி பார்க்குறோம், சிமெட்ரி பார்த்துட்டு காசியன் சர்ஃபேஸ் வரைகிறோம். காசியன் சர்ஃபேஸ்லேருந்து இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்ட்டு ஏரியா கண்டுபிடிக்கிறோம். அதை இதுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம், சார்ஜ் என்க்ளோஸ். இதில் சார்ஜ் என்க்ளோஸ்ட் வந்து Q. ஸோ Qன்னு பண்ணிவிட்டு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் இப்படி கண்டுபிடிச்சிட்டோம். ஏற்கனவே நம்ம பை யூஸிங் கூலம்ஸ்லாம் பெரிய டெரிவேஷன் பண்ணியிருக்கோம். பட் காஸ்லாம் யூஸ் பண்ணுற போது நம்ம ஈஸியாக நம்ம டெரைவ் பண்ணிடலாம்.
where r என்ன வரும், r is equal to இந்த distance. So where r is equal to distance, எந்த பாயிண்டில் நம்ம அந்த அவுட்சைட் இந்த லைன் சார்ஜுக்கு அவுட்சைடில் நம்ம எந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறோமோ அதோட டிஸ்டன்ஸ் தான் r. Therefore electric field நம்ம எப்படி கண்டுபிடிக்க, electric field due to a long uniform charge conductor is equal to lambda divided by 2 pi epsilon naught into r. ரெண்டு பக்கமும் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணால் is equal to 2 into 4 pi epsilon naught into lambda into r is equal to 2 into 1 by 4 pi epsilon naught into lambda by r is equal to 2. இது வந்து k நம்ம வச்சுக்கிட்டோம்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் q 2k lambda by r. ஸோ கூலம்ஸ்னால இதான் நம்ம டிரைவ் பண்ணோம். இதில் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன தெரியுது, எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னிடியூட் எழுதிட்டோம். வெக்டர் ஃபார்மில் எழுதினா எப்படி எழுதலாம், வெக்டர் ஃபார்மில் எழுதணும்னா ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரெக்ஷன் இருக்குது, ரேடியலி அவுட்வர்ட். ஸோ த டைரெக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் radially outward. So electric field, இது ஒரு கான்ஸ்டன்ட், இது ஒரு கான்ஸ்டன்ட், distance r is constant, therefore E is proportional to, so 2 constant, k constant, lambda constant. ஏன் lambda constantனா ஒரு given conductorக்கு நம்ம கொடுக்குற line charge density constant, so this is constant, so 1 by lambda. It means நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஆருக்கும் உள்ள ரிலேஷன் பார்ப்போம். See, E is inversely proportional to 1 by r. 1 by r னாலே say this is electric field இதோடது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுது, டிஸ்டன்ஸ் அதிகமாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்வெர்ஸ்லி குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னா டினாமினேட்டர் தான் கர்வியாக வரும். E is equal to proportional to r இருந்தால் ஸ்ட்ரெயிட் லைனாக வரும், இது தான் கர்வ் லைனாக வரும். ஸோ இட் வில் பி எலக்ட்ரிசிட்டி டிஸ்டன்ஸ் கூட எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிஸ்டன்ஸ் அதிகமாக ஒரு கர்வ் லைனாக வரும். ஸோ E is proportional to 1 by r, இதுதான் கர்வ்ஸ். சப்போஸ் இது பாசிட்டிவ் லைன் சார்ஜுக்கு பதில் நெகட்டிவ் லைன் சார்ஜ் இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி இன்வெர்ட்ஸ். ஏன்னா பாசிட்டிவ்லேருந்து ஆரம்பித்து நெகட்டிவில் வந்து டெர்மினேட் ஆகுது. whereas for positive charge this is outward. So here electric field is equal to lambda by 2 pi epsilon naught into r, negative not inward towards the conductor. இதுக்கு ஸோ இதுக்கு என்னென்னா outward, that is radially outward. இந்த காசியன் சிலிண்டர் இருக்குல்ல, காசியன் சிலிண்டருக்கு ரேடியலி அவுட்வர்ட் பாசிட்டிவ் சார்ஜுக்கு, ரேடியலி இன்வெர்ட் ஃபார் த நெகட்டிவ் சார்ஜ் ஃபார் த காசியன் சர்ஃபேஸ். காசியன் சர்ஃபேஸ்னா என்ன, ஃப்ளக்ஸ் என்க்ளோஸ்ட் இன் a closed surface is equal to 1 by epsilon naught times into charge enclosed.